தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி அந்த நாளும் நாளிகையும். மார்க் 13ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்திலே அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாளும் அந்த நாளிகையும் என்பது மணவாளன் மணவாட்டியை ரகசியமாக சந்திக்கக்கூடிய நாள், நாளிகை. ஓய்வு நாளை நாம் அறியக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த நாளும் நமக்கு தெரியும். பெந்தகோஸ்து நாளை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் நாளும் நாளிகையும் அறியப்படாத இடத்திலே இருக்கிறது. உபத்திரவ காலத்தின் மத்தியில் உள்ள நாளையும் நாம் அறிந்திருக்கிறோம். 1000 வருட அரசாட்சியின் நாளையும் நாம் அறிந்திருக்கிறோம். 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே உள்ள வெள்ளை சிங்காசன நாளையும் பற்றி நாம் கற்றிருக்கிறோம். ஆனால் இங்கு இந்த நாளும் நாளிகையும் என்பது அறியப்படாத இடத்திலே இருக்கிறது. 1000 ஆண்டு அரசாட்சி என்பது நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு முன்பு 7 வருட உபத்திரவ காலம் இருக்கிறது. எனவே இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்புதான் இந்த நாளும் நாளிகையும் இருக்கிறது. ஒரு நாள் 1000 ஆண்டுகள் என்றால் 6 நாள் 6000 ஆண்டுகள். எனவே அந்த 6000 ஆண்டிலே 7 வருடங்களுக்கு முன்பு உள்ள அந்த ஆண்டுதான் அந்த நாள் நாளிகை என்று நாம் கணிக்கலாம். அதனுடைய அறிகுறிகளை ஆண்டவர் பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் தெளிவாக பேசுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்ற சீஷர்களின் கேள்விக்கு ஆண்டவர் தெளிவாக விளக்கம் கொடுக்கிறார். அன்பு தணிந்து போகும் என்று எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் எங்கும் உள்ள ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்றும் கூறுகிறார். எனவே இங்கு சொல்லப்பட்ட அறிகுறிகளை கடைசி கால வருஷங்களிலும் மாதங்களிலும் வாரங்களிலும் நாம் அறிய முடியும். ஆனால் அந்த நாளும் நாளிகை மாத்திரம் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. எனவே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், எதிர்பார்த்திருக்க வேண்டும், வாஞ்சியா இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் விழித்திருக்க வேண்டும். சாயங்காலமோ நடு இரவோ சேவல் கூறும் நேரமோ விடியற் காலமோ நமக்கு தெரியாது. விழித்திருங்கள் என்று ஆண்டவர் 5 முறை எச்சரிக்கிறார். இதை நாம் மார்க் 13ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை காணலாம். லூக்கா 21ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனத்திலே இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு விழித்திருங்கள் என்பது தெளிந்த புத்தியை காட்டுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தெளிந்த புத்தி என்பது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல சத்தியம் என்னும் கட்சியை நாம் அறையிலே கட்டி கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எனவே இது மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மனம் முழுவதும் சத்தியத்தால் நிறைந்திருக்க வேண்டும். அதுவே புத்தியிலே தேறின அனுபவம் என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று பவுல் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலே எழுதுகிறார். எனவே இந்த தேர்ச்சி என்பது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவு என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு 5 உத்தியோகஸ்தர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர் என்பவர்களே. எனவே இவர்களுடைய போதனைகளை நாம் அன்புடன் ஏற்றுக்கொண்டால் தலையாகிய கிறிஸ்துவிலே நாம் எல்லாவற்றிலும் வளர்ச்சி பெறலாம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் குறிப்பிடுகிறார்.
எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சித்தத்தை நாம் நம்முடைய சரீரத்திலே செய்ய வேண்டும். ரோமர் 12 முதல் 2 வசனங்களிலே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம் என்று பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அந்த நாளையும் அந்த நாளிகையும் நாம் அறியக்கூடாத இடத்திலே இருக்கிறோம். எனவே நாம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். புத்தியிலே தேறினவர்களாக அவருடைய சித்தத்தை நாம் செய்து பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம் என்ற இடத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.